ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதுவும் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதிலை தான் சொல்கிறதுக்காக மாடிக்கு ஓடி வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ட்ரம் எல்லாம் வச்சுருக்கீங்களே, மரங்கள் வைக்கிறது, அதெல்லாம் என்ன ரேட்டு, எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறதும் ஆயில் கேனு. இது வந்து சும்மா நம்ம எதுனாலும் வீட்டில் போட்டு வச்சுக்கிறது, தண்ணி பிடிக்கிறதுக்காக உள்ள கேனு, அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். இது வாங்கினீங்கன்னா மூடியை மட்டும் கலட்டிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்கினீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு தான் வாங்கினேன், கட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு. இது வந்து ரெண்டுமே, இதுவும் 250, இதுவும் 250 தான். 50 லிட்டரில் வாங்கினோம் அப்படின்னா 250 தாங்க எங்கள் ஊரில். இது இந்த மாதிரி 100 லிட்டர் ஒரு சில மரங்கள் ஒரு 3 மட்டும் வாங்கினேன். இது வந்து 350 ரூபாங்க. சரிங்களா? 350 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம வந்து ரீபார்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வரைக்கும் கூட இந்த 100 லிட்டர் அப்படின்னா நம்ம வளர்த்துக்கலாம். 50 லிட்டர் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் ரீபார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு வருஷம் கடந்து நம்ம ஒரு 2 இயர்ஸில் ரீபார்ட் பண்ணணும். 100 லிட்டர் அப்படின்னா அதை விட அதிகமான டைம் எடுத்து ரீபார்ட் பண்ணால் போதும். இதுவும் வந்து அந்த இரும்பு கடைகளில் தான் வாங்கலாம். இல்லை அப்படின்னாக்க இந்த ட்ரம்மு, தண்ணி ஊற்றுற ட்ரம்முன்னே விற்கிறதுக்குன்னு ஒரு கடை இருக்குது. ஆனால் இது எதுவுமே புதுசு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். புதுசு வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப ஜாஸ்தி. இது வந்து தண்ணி ஊற்றுற ட்ரம்முன்னே விற்கிறாங்க. தனியாக இதுக்குன்னு கடை எங்கள் ஊரில் இருக்குது. ஆனால் பழைய ட்ரம்மு அழுக்காக தான் இருக்கும் சுற்றிலும். ஆனால் மூடி எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு தானே, அதனால் அதை வாங்குகிறாங்க. பழசுன்னா ஒரு வேளை யூஸ்டா என்னன்னு எனக்கு அது தெரில. ஆனால் பழசுன்னு தான் சொன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்தேன். நம்ம ரெகுலர் கஸ்டமர், அதனால் அவங்க இப்போ 100 ரூபா கூட்டியிருக்காங்க. நான் போய் நேற்று வாங்குறேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் வாங்குறப்ப இப்போ 350 ரூபாமா அப்படின்னாங்க. நான் ரெகுலராக அவங்கக்கிட்ட எவ்வளவோ ட்ரம் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு நீங்கள் ரேட்டு கூட்டக்கூடாது, ஸோ 250 ரூபா தான் தருவேன் அப்படின்னு சொல்லி 4-5 போன தடவை வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி கூட எங்கள் வீட்டில் அவங்க போய் 4 ட்ரம் வாங்க போயிருக்காங்க இப்போ. ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இடம் எனக்கு வந்து இதை விட பெருசாக வைக்க இல்லை. எல்லோரும் 150, 200, 300 லிட்டர்லாம் வாங்கிட்டு அதை கட் பண்ணி கீரை போட்டிருக்காங்க, கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி மரம் வச்சுருக்காங்க. பட் நமக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை. நமக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கணும், கட் பண்ணக்கூடாது, மூடியை மட்டும் திறந்துட்டு யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் யோசிச்சு தாங்க நான் வாங்குவேன். உங்களுக்கு எது மாதிரி கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்கள் ஊரில் இந்த ட்ரம்மினுடைய ரேட் என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை, see you.